க்ளோஸ்ட் எக்கானமி என்பதன் பொருள் பின்வருமாறு. வெளிநாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, நிதி பரிவர்த்தனை எதுவும் இல்லாத ஒரு நாட்டின் பொருளாதார அமைப்பே க்ளோஸ்ட் எக்கானமி எனப்படும். பின்வரும் தன்மைகளை க்ளோஸ்ட் எக்கானமி கொண்டுள்ளது. 1. இறக்குமதி, இம்போர்ட்ஸ், இல்லை. 2. ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்ஸ், இல்லை. 3. வெளிநாட்டு முதலீடு இல்லை. 4. வெளிநாட்டு கடன் இல்லை. 5. உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. தேசிய வருமான சமன்பாடு. க்ளோஸ்ட் இல் YCIG. Y என்பது தேசிய வருமானத்தை குறிக்கும். C நுகர்வு என்பதனை குறிக்கும். I முதலீடு என்பதனை குறிக்கும். G அரசு செலவு என்பதனை குறிக்கும். இன்றைய உலகில் முழுமையான க்ளோஸ்ட் எக்கானமி இல்லை. க்ளோஸ்ட் இன் நன்மைகள். வெளிநாட்டு பொருளாதார அதிர்வுகளின் தாக்கம் இல்லை. உள்நாட்டு தொழில்கள் பாதுகாக்கப்படுகின்றன. தன்னிறைவு, செல்ஃப் ரிலையன்ஸ் அதிகரிக்கும். க்ளோஸ்ட் இன் குறைபாடுகள். தொழில்நுட்ப வளர்ச்சி மந்தமாகும். போட்டி குறைவதால் தரம் பாதிக்கப்படும். பொருளாதார வளர்ச்சி மெதுவாக நடைபெறும். வணக்கம்.